15 வருஷத்துக்கு விஜய் வந்து ஸ்ட்ராங்கா உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் பயப்படுறாங்க இப்பெல்லாம். அப்ப இந்த கட்சிகள் என்னன்னா விஜயோடைய இந்த டேர்ம்லயே அவரை வந்து தோக்கடிக்கணுங்கிறது தான் பார்வையா இருக்கும். ஸோ அந்த பார்வைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாரும் அடிக்க போறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு தமிழராக இருக்கக்கூடிய விஜய்க்கு தமிழர்களோட ஆதரவு இருந்திருக்க வேண்டியது. ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வந்து ஆளாளுக்கு வந்து தமிழர் கிடையாது, அது அவர் பிறப்பால் தமிழர் தான். அதுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் வச்சு பார்த்தாவே தெரியும். சும்மா வந்து வதந்தியை கிளப்புற மாதிரி அவர் தெலுங்கரு, ஏன்னா கூட நிக்கிறாங்க 4 பேர் தெலுங்கரு அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க. கண்டிப்பா தெலுங்கு லாபி இதெல்லாம் வந்து அவர் கூட சுத்தி நிக்கிறாங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை, அதெல்லாம் இருக்கு. அவரோட இப்ப நிக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களே தமிழர் அல்லாதவர்கள்லாம் இருக்காங்க. ஆனா இவர் பிறப்பால் தமிழர், அந்த அடிப்படையில ஒரு சில பேர் அவருக்கு ஆதரவு கொடுத்தாலும் இப்ப அவருடைய நிலைப்பாடு என்ன ஆயிருக்குன்னா, காங்கிரஸோட கூட்டம் நீங்கும் பொழுது தமிழ் இன உணர்வாளர்கள் தான் இந்த அடிப்படையில் அவரை பார்ப்பாங்க. அந்த தமிழின உணர்வாளர்களையும் வந்து இப்ப விஜய் அவர்கள் இழந்துட்டார். இதுதான் காங்கிரஸ் கூட்டணிக்கு தலையாட்டினதுனால வந்த வினை. இப்ப அது மட்டும் இல்லாம இடைத்தேர்தலோ இல்ல இப்ப இவங்களோட கவர்மெண்ட் கவுளுதுன்னே வைங்களேன். இப்ப இந்த கவர்மெண்ட் வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா இருக்கு.